வைஷ்ணவி வந்து தாவேக்கா இன்னொரு பாஜகன்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? உண்மையா பாக்குறோம், கரெக்டா பாக்குறோம். நாங்க அப்பத்துல சொல்லிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு பயணிச்சுட்டு வந்து அந்த பொண்ணு தெரிஞ்சுட்டு இருக்குது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஜேபி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொல்லிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சுல. இல்ல இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த கட்சிக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எங்க போனாலுமே விஜய் சார் விஜய் சார் விஜய் சார்ன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடியோஸும் நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம்ல வந்து டிவிகே கட்சியை எடுத்துட்டு போய் பொதுமக்கள் வரைக்கும். பொதுமக்கள் இந்த சென்ஸ் இந்த காலத்து ஜெனரேஷன் மட்டும் கிடையாது, இனிமே வரப்போற ஜெனரேஷனையும் சேர்த்து அந்த பொண்ணு கவர் பண்ணிச்சு. எப்படி விஜய் சார் 26ல சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 36 41ல சிஎம் ஆக்குறதுக்கான வேலைய அந்த பொண்ணு பண்ணிச்சு. ஏன்னா 8வது பசங்க 9வது பசங்க 7வது பசங்க அந்த பசங்களை கூட பிரெயின் வாஷ் பண்ற அளவுல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறங்கிச்சு, ஒரு பிரச்சார பீரங்கியா சுத்திட்டு இருந்துச்சு. யாருக்காக? விஜய்க்காக. எதுக்காக? அவரோட ரசிகை. இதுதான் நம்ம எப்பவுமே வந்து ரசிகர்களுக்கும் கட்சியில இருக்கிறவங்களுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ரசிகன்னா என்ன தெரியுமா? அந்த ஒரு ஸ்டார்ன்ற அந்த ஒரு இது, அவருடைய நடிப்பு, அவருடைய ஃபைட்டு, அவருடைய டான்ஸ் ஆடுற ஸ்கில்ஸ், இத மட்டும் பார்த்துட்டு தான் இந்த ரசிகர் குஞ்சுகள் சுத்திட்டு இருப்பான். ஆனா கட்சின்னு வரும்போதோ இல்ல மக்கள் சேவைன்னு வரும்போதோ இதெல்லாம் காணாம போயிடும். இப்ப இந்த பொண்ணே பாருங்க எப்படி விஜய் சார் பின்னாடி சுத்திச்சு. ஓகே, இவர்தான் நாளைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறவர், பெண்களை பாதுகாக்க போகிறவர், அப்படி இப்படின்னு எல்லாரையும் எதிர்த்து தைரியமா பேசி ஒரு பொண்ணா, ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள், சாதாரண அரசியல் பேசினா விமர்சனம் வரும், பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம விஜய்க்காக அவருக்காக வந்து வேலை செஞ்ச ஒரு பொண்ணு இந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகிருக்கிறாங்க. மேஜரே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் சரி, இப்ப இருக்கிற தலைமுறைகள் வந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா சீனியாரிட்டி தான் பிரிஃபர் பண்றாங்க, வருங்கால தலைமுறைகளை வளர விட மாட்டாங்க. டிஎம்கே இப்படிதான், ஏடிஎம்கே இப்படிதான், டிவிகே தான் பெஸ்ட், டிவிகே தான் இளைய தலைமுறையை வளர விடும் அப்படின்னு தான் அந்த கட்சிக்கு போனது. அந்த பொண்ணு அதை சொல்லிட்டு தான் அங்க போனாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாமே டிஎம்கே போல இருந்தாலும் பொண்ணு வந்து நான் விஜய் சார் கட்சியில தான் சேருவேன், அங்கதான் எனக்கு வளர்ச்சி இருக்கும்னு போச்சு. ஆனா அங்கேயே அந்த பொண்ணுக்கு ஒரு 3-4 மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ தெரிஞ்சு போச்சு, இங்கேயும் இதேதான் நடக்குது. நான் ஒன்னும் இப்ப டிஎம்கே பெஸ்ட் ஏடிஎம்கே பெஸ்ட்னு சொல்லல, எல்லா கட்சியும் நடக்குது, எங்க போனாலுமே இதுதான் நடக்குது. இளைய தலைமுறைகள் வளருது ரொம்ப கஷ்டம். ஒன்னும் விஜய் சார் ஒன்னும் கூப்பிட்டு நீ சின்ன பொண்ணு தான் நல்லா பேசுறியம்மா, நீ பேச நிறைய பேர் பாக்குறாங்கம்மா. நான் ஒண்ணு கேக்குறேன், விஜய் சார் எல்லாம் கண்டிப்பா அந்த பொண்ணு போடுற ரீல்ஸை எங்கன்னா 1-2 ஆச்சு பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு, 100% இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் சேர்த்துச்சு. ஏன் அவங்க மாநாடு நடந்துச்சு, அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடந்துச்சு, அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு, எங்கன்னா ஒரு இடத்துல அந்த பொண்ணு பேச விட வேண்டியது தானே, மேடையில கூட ஏத்துலையே நீங்க. அப்ப என்ன, இந்த பொண்ணு வந்து ஃபேஸ் பப்ளிசிட்டி ஆகுது, அதோட வளர்ச்சியை தடுக்கலாம். அதை யார் தடுக்கிறா? மேபி அந்த ஏரியா வட்ட செயலாளர்ல இருந்து, ஒன்றிய செயலாளர்ல இருந்து, மாவட்ட செயலாளர்ல இருந்து, லாஸ்ட்ல புஷி ஆனந்த் வரைக்கும். ஏன்னா புஷி ஆனந்த் எப்படி பேச, இங்க பாருங்க எம்பளத்தாயிரம் அப்படி பேசுறதுனால அவருக்கே இந்த பொண்ணோட வளர்ச்சியில மேபி பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால இவர் மாவட்ட செயலாளர் கிட்ட சொல்லிருக்கலாம், ஏய் அந்த பொண்ணுக்கு இன்னெல்லாம் மேடை ஏத்தாதீங்க, அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் விஜய் சார் கேட்க கூடாது, தடுத்து இருக்கலாம். சோ இந்த பாலிடிக்ஸ் இந்த கட்சியிலயும் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு, எப்பா சாமி நீங்க சரியும் கிடையாது, நம்பர் 1 பிஜேபிக்கு மறைமுகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றது நல்லாவே அந்த பொண்ணு தெளிவாக புரிஞ்சிச்சு. டிவிகேன்றது இன்னொரு பிஜேபிங்க. நான் ஒரே ஒரு வீடியோ அந்த பொண்ணுக்கு பார்த்தேன், ஒண்ணுதான் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து சின்ன பசங்களுக்கு இந்த கட்சியை பத்தி பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா விஜய் சார் கட்சின்னு சொல்லுது. இது நாங்க விஜய் சார் கட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லுது. பக்கத்துல இந்த எடுபடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எடுபடிதான், விஜயின் பேர் சொல்லக்கூடாது, தளபதி சொல்லு. ஏன் விஜயின் பேர் சொல்லக்கூடாதா? பேர் எதுக்கு வச்சுக்கிறாங்க? எதுக்கு வச்சிருக்காங்க? விஜய் சொல்லக்கூடாதா? 1000 வாட்டி சொல்றோம் விஜய் 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 விஜய். நடிகர் விஜய் தானே. சிஎம்ஏ பேர் சொல்லி கூப்பிடுறானுங்க, பிரைம் மினிஸ்டரே பேர் சொல்லி கூப்பிடுறானுங்க. இவரு என்ன பெரிய இவரு பேர் சொல்லி கூட எனக்கு ஒண்ணும் தெரியல. அவங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு, தலைவர் பேர் கொண்ட தளபதி பேர் கொண்ட தலைவர் தான் சொல்லுமா. என்னையா இது? அஜித் சாரு என்ன வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, என்ன பட்ட பெயர் வச்சு கூப்பிடாதீங்க, என்ன ஒண்ணு அஜித்னு கூப்பிடுங்க இல்ல ஏகேன்னு கூப்பிடுங்கன்றாரு. இதுதான் தலைவன் விஜய் சார் தலைவன். என்ன பேர் சொல்லி கூப்பிட்டே தப்புன்றதுதான் இந்த கட்சி. இவங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சி வந்தா ஆமா நல்லா அருமையா இருக்கும், சிறப்பா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒரு பெண்ணு பின்னாடி போலீஸ போட்டு தான் அனுப்புவாங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இவர் வந்து ஒரு இதுல சொன்னாரு, நம்ம பாலிடிக்ஸ் நம்மள வந்து இந்த தலைமுறை உற்று நோக்குது, நம்மளாம் வந்து
டீசென்ட்டா டிக்னிஃபைடா அரசியல் பண்ணணும். ட்விட்டர் கணக்கு வச்சுன்னு இருக்கிறவங்களா டீசென்ட்டா பேசுங்க, டிக்னிஃபைடா பேச. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இந்த கட்சியில இருக்கிறவனுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரியாதுங்க. டீசென்ட்னா என்னன்னு தெரியுமா? டிசிப்ளின்னா என்னன்னு தெரியுமா? டிக்னிஃபைடுனா என்ன தெரியும்? எல்லாம் அசிங்கமான வார்த்தை. அவரே நம்ம பசங்க எல்லாம் சம்பவம் இந்த மாதிரி ஒரு தலைவன் பேசினா கீழ இருக்கிற அணில் குஞ்சு பேசுற பேச்சாங்க இது. இப்படித்தானே போவா அவரு. அந்த பொண்ணு என்னன்னு திட்டிக்க அது வரேன், நெக்ஸ்ட் வரேன். அந்த பிளைட்ல இருந்து ஒரு தலைவன் எப்படி எகிரி நந்து வந்தாரு பாத்தியா மதுரையில? என்னங்க அது குழந்தையாது தலைமையா? வருங்காலத்து சிஎம். நீ எகிரி குதிக்கிறான், மருத்துவம் எகிரி குதிக்கிறான். அப்புறமா குதிக்காதனா எப்படி? இதுதான் இப்ப அந்த பொண்ணு சரி ஏதோ நல்லது செஞ்சுச்சோ கெட்டது செஞ்சுச்சோ உங்க கட்சியை விட்டு போயிடுச்சு. அது அசிங்கமா திட்டுவாங்க, கேவலமா பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு 18-19 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. எங்க தெரியாமே போச்சு கூட வச்சுக்கோங்க. அத போட்டு கன்றாவி வார்த்தையில திட்டுறானுங்க. யாரு? டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ற டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ் பண்ற டிவிக்கு அசிங்கமா பேசுறானு. இவனுங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்குதா பொண்டாட்டி இருக்குதான்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு டீசென்ட்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் எனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் எனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். அவன் தலைவர் உத்தமருங்க. அவரை பத்தி யாரு பேசினாலும் எனக்கு ஒண்ணும் புரியலையே. நம்ம தங்கச்சியை பேசினா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம அக்காவை பேசினா நம்ம சும்மா இருப்போமா? இப்படி பேசிட்டு போறானுங்க. உங்க கட்சியில தானே இருந்துச்சு அந்த பொண்ணு. கண்டிக்கிறதுக்கு ரெண்டே கட்சி தான் இந்த தமிழ்நாட்டுல பெண்களா அசிங்கமா பேசுவானுங்க. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில இருந்து எந்த பொண்ணு வெளியில போனாலும் படுக்கேவலமா பேசுவானுங்க. ரெண்டாவது அதுக்கு சரிசமமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கு. இவனுங்களும் அசிங்கமா தான் பேசுவாங்க. வந்திருக்காங்க. அந்த பொண்ணு போன அடுத்த செகண்ட்ல ஆரம்பிச்சானுங்க. இன்னும் போயின்னு இருக்கானுங்க. டீசென்ட் பாலிடிக்ஸ் எங்க போச்சு? எங்க டிக்னிஃபைட் பாலிடிக்ஸ் மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க நீங்க பண்றதெல்லாம். மிஸ்டர் சும்மா நம்ம ட்விட்டர்ல போஸ்ட் போடுறோம்ன்றது கிடையாது. எல்லாம் முற்று நோக்கப்படுகிறது. ஒரு இப்ப ஒண்ணு இல்ல, எங்க ரீல்ஸ்லயே 1008 கமெண்ட்ஸ் வரும். நாங்க அதை கவலைப்படுறது இல்ல. ஆடியன்ஸ் பாப்பான். விஜய் போட்டோ வச்சுக்கின்னு இவ்வளவு கேவலமா பேசுறானுங்க, இவ்வளவு அசிங்கமா பேசுறானுங்க. யாருக்கு அது அசிங்கம்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கா? உங்களுக்கு தான்டா. கொஞ்சமாச்சு ஏன் படிங்க படிங்க படிங்கன்றோம்னா இதுக்குதான். நீங்க படிச்சாலும் அங்க போனா முட்டாள ஆயிடுவானுங்க. ஓப்பனா சொல்றேன். ஒரு அவ்வால் பசங்க விஜய் ஏன் எதுக்காக வந்து திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க சொல்லுங்க. அதிமுக ஏன் எதிர்க்க மாட்டாங்க? அதிமுக எதிர்க்கல, திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக கிட்ட சீட்டு பேரம் பேசுறீங்க. அண்ணா திமுக ஓட்டு போட்டவங்க திமுக போடல, திமுக ஓட்டு போட்டவங்க அண்ணா திமுக போடல, போடாதவங்க இருக்காங்க. ஏன் இவரு திமுகவை எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ அண்ணா திமுக போட்டவங்க திமுக எதிர்த்து தானே அப்படி போட்டுக்கிறாங்க. நீங்க அவங்க எல்லாரும் தானே இதே மாதிரி திட்டுவீங்கன்னு கேக்குறேன். நம்ம திட்டுறது வந்து ஏங்க ஓட்டுரிமை அவங்கவுங்க கடமை. ஓட்டு போடுறவங்க யாருக்குனாலும் போடலாம். அவங்கள நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம எதிர்க்கிறது இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்னன்னு சொல்லி அரசியலுக்கு வரீங்க? மாற்றத்திற்கான அரசியல் நாங்க தான் சொல்றோம். இருங்க, மாற்றத்திற்கான அரசியல் தானே சொல்லிட்டு வரீங்க. என்ன மாற்றமா என்ன பண்ணுவீங்க? ரோடு ஃபுல்லா இருங்க. வர இடத்துல இவரே வந்து கூட்டம் வரணும்ட்டு நீங்க கொஸ்டின் கேட்டீங்களா? நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வர இடத்துல கூட்டம் வரணும்ட்டு இவரே என்ன பண்றாருன்னா பிரஸ் மீட்டுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில பிரஸ் மீட் கொடுத்தாரா? குடுக்கவே இல்ல. அன்னைக்கு மதுரைக்கு போகணும், கூட்டம் வரணும். அதுக்காக என்ன இங்க நான் என் வேலையை பார்க்க மதுரைக்கு போறேன். தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க ப்ளீஸ். யாரும் வராது. என்ன இது? அப்ப என்ன சொல்லிட்டு போற? டேய் நான் அங்க வரேன், எல்லாம் கும்பலா வாங்க, ஒரு மாஸ்க் காட்டணும், கெத்து காட்டணும்னு கூப்பிட்டு இருக்க. அவன் அங்க வந்து ரோட டிராபிக் ஆக்கி ஒரு ஆம்புலன்ஸ் அதுல சிக்கனா என்ன பண்ணுவீங்க? கேஸ் வாங்கிருக்காங்க அவங்க பசங்க. எவ்வளவு பேர் கேஸ் வாங்கிருக்காங்க தெரியுமா? அவங்க ஃபியூச்சரை பத்தி விஜய் சார் கவலைப்படுவாரா? நான் கேக்குறேன். ஒரு எஃப்ஐஆர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகும் தெரியுமா? எவ்வளவு பேர் இப்ப ஒண்ணு இல்ல, இந்த ஒரு வருஷத்திலேயே டிவிக்கு மாற்றம்ன்றீங்க. அந்த மாற்றமா நீங்க இருந்தா நீங்க சந்தோஷங்க. நல்லது பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்து சரி என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு டிவிக்கு சொல்றேன். நான் டிவிக்கு கிடையாது. எங்க வீட்டாண்ட ஒரு ரோடு போட்டாங்க சார். ரோடு போட்டாங்க. அந்த ரோடு வந்து போட்டு பல இருந்துச்சு சார். நானே சொன்னேன் பரவாயில்லையப்பா, இதுல சோறு போட்டு சொல்லலாம் முடியுது. மறுநாள் ஒருத்தன் தான் சார் பொக்லைன் எடுத்துன்னு வந்து அந்த ரோட நோண்டிட்டான் சார். நோண்டி டிரைனேஜ் போறேன்னு சரி இதை போட்டது இப்ப திமுக தான். சரி டிரைனேஜ் போடுறது, டிரைனேஜ் போடக்கூடாதா? டிரைனேஜ் போடக்கூடாதா? போட்டுட்டு ரோடு போட வேண்டியது. டிரைனேஜ் போடக்கூடாதா? நான் கேக்குறேன் சார். டிரைனேஜ் போட்டு ரோடு போட வேண்டியது. ஏங்க அப்ப அந்த சமயத்துல இப்ப ரோடு முக்கியமா இருந்திருக்கும் போட்டுருப்பாங்க. இல்ல சார், ரோடு போட்டு ஒரே நாள்ல அது கம்ப்ளைண்ட் பண்ணுது. அரசியல எப்பவுமே நம்ம எதுக்குள்ள இங்க
திருவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏங்க, ஒரு கட்சி அது விஜய்க்கு தான் கேட்கணும். எப்படி வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா இல்ல. ஒரு கட்சி இது. அவர் படத்துல டிக்கெட்டே கண்ட்ரோல் பண்ண ஆமா அதுதான் கேக்குறேன். அது சொல்லுங்க. நானு அத கேட்டு 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 நொந்து போயிட்டேன். நான் சொல்றேன் மாற்றத்திற்காக வரேன்றீங்க. ஊழலை ஒழிக்க வரேன்னு எல்லாருக்குமே அது வந்து சங்கடம் தான் அது. ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்றீங்க. உங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஊழல் இருக்கு. நீங்களே பிளாக் மணி தான் வாங்குறீங்க. 200 கோடி சம்பளத்துல 100 கோடி எப்படியோ பிளாக் மணி தான் வாங்குறீங்க. அப்புறமா எப்படி நீங்க எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? டிக்கெட் அடிக்கிறீங்க, டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் 3000 ரூபாய் விற்கிறீங்க. அதெல்லாம் ஒழிக்க வேண்டியது தானேன்றேன். இப்ப ஒண்ணும் இல்ல, விஜய் சாருக்கு நானே ஓட்டு போடுறேங்க. இதை நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க. ஜனநாயகன் படத்துல ஒருத்தர் கூட 200 ரூபாய்க்கு மேல டிக்கெட் வாங்கி பார்க்க கூடாது. அந்த ரூல்ஸ் அவர் எடுத்துட்டு வர முடியுமா? அப்போ நான் சொல்றேன், நானே அதை பண்ணிட்டு தான் பேசணும். அதை பண்ணிட்டு தான் பேசணும். அதான் சார் வந்து உங்க இண்டஸ்ட்ரியிலே நீங்க ஊழல் பண்றீங்களே. வரவரனே ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடணுமா? அவர் சிஎம் ஆக்குங்க. விஷால் வருவார் நெக்ஸ்ட், அவர் ஆக்கிடலாமா? வடிவேல் வருவார் நெக்ஸ்ட், அவர் ஆக்கிடலாமா? அரசியல் பேசிக் தலைவா, பேசிக் தெரிஞ்சுவாங்கன்றாங்க. அரசியலே தெரியலையே. நீங்க ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு விஜய நீங்க உங்க பரம்பரை விரோதி மாதிரியே நீங்க பேசுறீங்க? பரம்பரை விரோதி நாங்க பேசணும். விஜய் பேசலங்க, இது யார்? ஏன்னா சீமான பேசணுங்க நாங்க. கட்சியில இருக்க நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க? சீமான பேசுறோங்க நாங்க. நீங்க எந்த கட்சி? நாங்க திமுக சப்போர்ட் தான் போடுங்க. அதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஒரு கட்சி பிடிக்கும். எங்களுக்கு திமுக விஜய் திருப்பி ஏங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், திமுக ப்ளீஸ், திமுக பாருங்க அவரே சொல்றாரு ஒரு 200 ரூபாய் வச்சு தயவு செஞ்சு உண்மையிலேயே நீங்களே நீங்களே நானே கேக்குறேங்க, தரமாட்டாங்க. சொல்லுங்க, நாங்க ஏன் பதறோம்? நாங்க காமெடியா பண்றோங்க. அரசியலே தெரியாம வந்து சொல்றேன். உங்களுக்கு எரிச்சல் ஆகும் தலைவர். எங்களுக்கு எப்படி எரிச்சல் ஆகுதுன்னு சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு எப்படி எரிச்சல் ஆகுதுன்னு சொல்றேன். இப்ப மதுரையில போஸ்ட் ஒட்டிக்கிறீங்க பேனரு, 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று தமிழகம். இதுதான் அணில் குஞ்சுகள் சொல்லுது. இதுதான் அணில் குஞ்சுகள். அறிவே இல்லாதவனுங்க அதை எடுத்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பிரதமர் ஆகக்கூடாது? அவரு அதே மாதிரி ஏன் இவர் ஆகக்கூடாதா? ஆகுறதுக்கு தகுதி என்ன இருக்குன்னு கேக்குறேன். தகுதி இருக்குது சார். என்ன தகுதி இல்ல, சிஎம் ஆவாருங்க. கன்ஃபார்ம் சிஎம் ஆவறாரு விஜய். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல சோஷியல் மீடியால சிஎம் ஆவறாரு. எங்களுக்கு அரசியல் அறிவு அவரோட அதிகமா இருக்கு. சார் அவரை விமர்சனம் கூட சரி, அவர் அப்ப எங்க கூட டிபேட் பண்ண சொல்லுங்க. விஜய் எங்க கூட டிபேட் பண்ண சொல்றீங்களா? அவரெல்லாம் பேசத்தான் ஒரு வேலை. அப்ப என்ன பேசுறீங்க? நான் பொதுமக்கள் தானே பேச மாட்டாரா? நான் பொதுமக்கள் தானே அப்ப பொதுமக்கள் கிட்ட பேச மாட்டாரா விஜய்? விஜய் ஃபர்ஸ்ட் பிரஸ் சந்திக்கணுங்க. 10 கேள்வி ஆச்சுவான். ஒரு விஷயத்தை 6 மாசம் இருக்குங்க. 6 மாசம் தாங்க எலெக்ஷன். ஜனநாயகன் படத்துல விஜய் சந்திப்பாரு. ஆமா, எல்லாமே அங்க வந்துருது. எம்ஜிஆர் மாதிரி அவர் 10 கூட ஜெயிப்பார் சார். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் எங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? ஒண்ணல்ல, இதெல்லாம் தான் தற்கொலைகளின் கூடாரம். ஒரு கனவு உலகத்துல இருப்பாங்க. எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கும் ஜெயிப்பாரு. எம்ஜிஆர் எவ்வளவு வருஷம் அரசியல் இருந்தாருன்னு தெரியாது. எம்ஜிஆர் திமுக எவ்வளவு வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. எம்ஜிஆர் எப்படி கட்சியை பிரிச்சுக்கிட்டு போனாரு, எவ்வளவு மாவட்ட செயலாளர் இங்க இருந்து அங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனா சிஎம் எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டு தான் நடிக்க வந்தாங்க. மினி எம்ஜிஆர் தெரியுமா தெரியாதா? ஒண்ணு இல்ல, விஜய் சார் வந்து ஒரு போட்டோ வயசான பாட்டியோட எடுத்து கொடுத்தா எம்ஜிஆர். சாப்பாடு கொடுக்கறனால எம்ஜிஆர். நீங்க வந்து எல்லா இடத்துலயும் போற இடத்தெல்லாம் டிவிக்கு அவங்க வந்து லாஸ்ட்ல எல்லாருமே டிவிக்கு தான் போறோம். டீ விக்கிறாங்களோ காஃபி விக்கிறாங்களோ வந்து மனநோயாளி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யாருன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்டிகே நான் இப்போ ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்டர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை ரீல்ஸா போட போறேன். ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். மதுரையில 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருன்னு போட்டியே. மதுரை யாரோட கோட்டை தெரியுமா? அது திமுக அதிமுக எல்லாம் தள்ளி விடு, அஜித்தோட கோட்டை. அங்க அஜித் சார மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய வெறியர்கள்லாம் மதுரையில இருக்கானுங்க. அங்க போய் 1,00,000 கேட்டா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இது இந்த விஜய் ஃபேன்ஸ் அஜித் டிபி வச்சுக்கின்னு நான் தல ரசிகன் ஆனா தளபதி தொண்டன் அப்படின்னு அஜித் ஃபேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்டா மதுரையிலே நான் கேக்குறேன், விஜய் சார் மதுரையில நிக்கணும். ஓட தோக்க அடிப்பாங்க அஜித் ரசிகர். அதே விஜய் ரசிகரா இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் மத்த கட்சிக்கு மாற மாட்டாங்க. ஏன்னா அம்மா திமுக பொண்ணு டிவிக்கு அந்த சண்டை நம்ம பாத்துருக்கோம். இவங்க இவ்வளவு தூரம் மாறினாங்கன்னா என்ன ரீசனா இருக்கும்? பாதுகாப்பின்
அந்த பொண்ணு மேபி நிறைய ஓபன் அவுட் பண்ணிச்சா ஓபன் அவுட் பண்ணலையா நம்மளுக்கு தெரியல. காசுக்காகலாம் போக மாட்டாங்க, அந்த ரசிகரா இருக்கிறவங்க. கண்டிப்பா. காசு ஃபர்ஸ்ட் தர மாட்டாங்க. எனக்கு கத்தி கத்தி ஒரு 3-4 வருஷமா கூப்பாடு போட்டுக்கிற எங்களுக்கே ஒரு 200 ரூபாய் தர மாட்டாங்க. தரமாட்டாங்க, கேட்டு வாங்கி கொடுங்க. எனக்கு ஒண்ணுல நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்க சேனலுக்கு மெசேஜ் அனுப்புவான். என்ன தலைவரே, பிஎம்கேல இருந்து உங்களுக்கு நிறைய காசு வருது போல, ஃபண்டிங் எல்லாம் பங்கமா பண்றாங்க போல. இப்ப கூட நான் காட்டுறேன் வேணா, ஃபண்டிங் எல்லாம் நிறைய பண்றாங்க போல, நீங்க நல்லா ஜாலியா இருக்கிறீங்கன்றா. டேய், நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பெட்ரோல் அதுதான் நான் கேக்குறேன், நீங்க என்ன ரீசனுக்காக அந்த உண்மையை எடுத்து சொல்றாங்க. உண்மையை சொல்றீங்க. விஜயோடைய உண்மை முகத்தை காட்டுறோம், உண்மை முகத்தை காட்டுறாங்க. அதுதான் சொல்றாங்க, உண்மை முகத்தை காட்டுறோம். அவர் பேப்பர் படிச்சது இதெல்லாம் ஃபன் பண்ண கூடாது. அடியில ஒரு தலை சின்ன பசங்க மாதிரி தான் அவர் பண்ணாரு. அது நீங்களே திரும்ப எகிரி குச்சா என்ன? நான் கூட பண்ண மாட்டேன். ஏங்க, அவர் அந்த பிளைட்ல இருந்து இப்படி குச்சா இருப்பாரு, நான் கூட பண்ண மாட்டேன். ஒரு வருங்காலத்து முதலமைச்சர் குழந்தை மாதிரி என்னமோ ஜம்ப் பண்ணிருக்காரு. நீங்க பிளைட்ல குதிக்கிறீங்க, அவர் மரத்துல இருந்து எகிரி குதிக்கிறாங்க. பாருங்க, எகிரி குதிக்கிறாங்க. என்ன ரீசன்காக பண்றோம்னா இந்த மாதிரி ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? நம்ம வேற நாங்க என்ன சொல்றோம்? ஏங்க, சிம்பிளுங்க. மாற்றம்ன்றீங்க, மாற்றத்துக்கு என்ன கொண்டு வர போறீங்க? என்ன திட்டம், என்ன திட்டங்கள்? ஊழலை ஒழிக்க போறேன்றீங்க. கொள்கை என்ன? ஊழலை ஒழிக்க போறேன்றீங்க. நீங்க கிளீனா இருக்கீங்களான்றதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, என் சம்பளம் இவ்வளவுதான், எடுத்து விடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, இப்ப நான் பாருங்க கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா நானே சப்போர்ட் பண்றேங்கன்ற. நீயே பிளாக் மணி, நீயே வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன் காருக்குன்னு சொன்னது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, 5 கோடி வரி இப்படி இருக்குங்க. காரு டாக்ஸ் கட்ட மாட்டேன், காரு டாக்ஸ் கட்ட. ஏங்க, ஒரு வருங்காலத்து முதலமைச்சர் அதிமுக பண்ண ஊழல் லட்சக்கணக்கில் இருங்க. உங்க தலைவர் ஒண்ணு சொன்னாரா? சொல்லுங்க. அதிமுகன்ற வார்த்தையை சொல்ல. ஏன்னா போய் கேட்டாண்டு நின்னுருக்காரு. ஐயா, சீட்டு குத்துருவியா, என்ன துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. அந்த அளவுல கேவலமா இருக்கு. இன்னும் நாளைக்கு இருக்கு சார், நாளைக்கு நாலு மறுநாள் இன்னும் நிறைய நாள் என்ன ட்வீட் போடுவாரா? எல்லாமே நீங்க பாக்கதானே போறீங்க. நீங்க தான் ட்வீட் போடுவாரு. ஆமா, ட்வீட் போடுவோம். ட்வீட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதை மட்டும் திருப்பி சொல்லுங்க. ஏன்னா டெய்லி கண்டென்ட் கொடுக்குறாப்புல. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எல்லா ஒரே ஒரு கேள்வி தான் சார். நான் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிடுறேன். தன் சொந்த பேரையே மறைச்சி அரசியலுக்கு வந்திருக்கிறவர் தான் விஜய். பேரே மறைச்சிட்டு வராரு. இவர் எப்படி கிளீனா இருப்பாரு சொல்லுங்க? ஏன் இப்ப ஜோசப் விஜய்னு சொன்னா இந்துஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? ஜோசப் விஜய்னு சொன்னா முஸ்லீம் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க? சொல்லுங்க. நீங்க நல்ல செய்தானே வரீங்க. யாரா இருந்தாலும் ஓட்டு போட போறாங்க. உங்க இந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட மாட்டானா? எனக்கு தெரியலையே. அதுதான் இப்ப கோயிலுக்கு போறாங்களே. என்ன இனிமேட்டாச்சும் உண்மையா சொல்லுங்க. 5000 கொடுத்தாரு, நெக்லஸ் எல்லாம் கொடுத்தாரு, இந்த தடவை ஒண்ணும் கொடுக்கல. காசு இல்லங்க, ஆதவர்ஜன் தரமாட்டாரு. லாட்டரி டிக்கெட் உள்ள சேல்ஸ்க்கு வந்தாங்க காசு இப்போ. ஆமா, இந்த தடவை யாருக்கும் ஒண்ணும் கிடையாதா? இல்ல, பூத் கமிட்டின்னு ஒண்ணு வச்சீங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அங்க நந்தவங்க பூத் கமிட்டி மெம்பர் ஆகுங்களா? ஆமா, அனில் கூட்டம் மாதிரி உள்ள வந்தா क्वेश्चन பூத் கமிட்டினா என்னன்னு தெரியும்? அப்படியா? தெரியாது. இப்படின்னா என்னது? என் தலைவனை பார்த்தா சரி, இருடா, அவர் ஒரு கேள்வி கேக்குறாரு. கேளு. அதான் இப்போ திமுக அடுத்த முறை ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஏன் இதுக்கு முன்னாடி அதிமுக ஒரு வாட்டி திமுக ஒரு வாட்டி மாறி மாறி ஜெயிச்சாங்க? அதுக்கான கரெக்டான ரீசன் உங்களால சொல்லுங்க. அது மக்கள் தாங்க, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. ஆமா, டெஃபினெட்லி. ரெண்டு பேர் பேசுறத போய் கம்மி பண்ணி இல்ல, உண்மையா யார் வேணாலும் பேசலாங்க. யாரு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்புறமா என் டென்ஷன் ஆகுறீங்க. மக்களுக்கு தெரியுது இவனுங்க பேசுறது உண்மை, அதனால பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் மக்கள் பாக்குறான். அதனாலதான் நீங்களும் கேள்வி கேக்குறீங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. ஏன்னா பயம், வேற எதுவுமே கிடையாது. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கிறது. வெயில் ரொம்ப அடிக்குது. எனக்கு என்னன்னா, அனாவசியமா பேசுறதுக்கு நான் வந்து டிவிகே மெம்பர் இல்ல தலைவா. அனாவசியமா பேசி டிவிகே வெயில் அடிக்குது. நியாயமா பேசுறோங்க நாங்க. 2026 அப்புறமா ஒரே நிமிஷம் தான். 2026 அப்புறமா டெம்பரேச்சர் ஏறிடும் போல. விஜய் சார் தயவு செஞ்சு ஆட்சி பிடிச்ச உடனே எங்களுக்கு கொஞ்சம் குழு இருக்கிற மாதிரி எதனா பிளான் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அவ்வளவுதான்.